பண்றேன்னு சொல்லி போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே மானம் இருக்குன்னு நான் ஒத்துக்குருவேன். ஆனால் நீங்க என்ன செய்றீங்க, அவர் ஒத்துக்கொண்ட பிறகும் நீங்க மானம் கட்டு போய் உட்கார்ந்து இருக்கீங்கன்னா அப்ப இதுல உங்களுடைய நிலைமை என்னன்றதை இப்ப நீங்க தெளிவுபடுத்தணும். ஒண்ணு அல்லது அவர் இருக்குன்னு சொன்னார்ல, அவருக்காவது மானம் இருக்கணும்ல. பைபிள்ல இருக்கிற ஒரு விஷயத்தை இல்லைன்னு சொல்லி இவன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவர் ஒரு விசுவாசியா, இவர் ஒரு பைபிள நம்பிக்கை கூடியவரா? இந்த பக்கம் இருக்கிற ஆளு பாணின்னு அப்படின்னு சொல்லி உங்களை விரட்டி விட்டாரா? அவரும் மானம் கட்டு போய் உட்கார்ந்து இருக்காரு சிரிச்சுக்கிட்டு. அவரும் நீங்க பேசுனதை தூக்கி பிடிச்சுக்கிட்டு அதுக்கு அவர் நியாயப்படுத்திட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அப்படின்னும் பொழுது அதை கண்டிக்கணுமா இல்லையாங்க? குறைஞ்சபட்சம் அப்ப ரெண்டும் என்னன்னா முரண்பாடுகளுடைய மொத்த உருவம். பைபிள் அப்படிதான் உங்களுக்கு கத்து கொடுத்துருக்கு. அதனாலதான் இவ்வளவு தில்லா உட்கார்ந்துகிட்டு இம்புட்டு நேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் இதுல இருந்து கன்ஃபார்ம் ஆகுது. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, பைபிள் விவாதம் தான் தலைப்பா வைக்கணும் ஃபர்ஸ்ட்ன்றது தெரிய வருது. இவ்வளவு நேரம் போட்டதான வீர வசனங்கள் இது எல்லாமே இந்த தலைப்புக்குள்ள வந்து நீங்க பேசி இருப்பீர்கள் என்றால் நாங்கள் மகிழ்ச்சியாக வரவேற்றிருப்போம். இப்பவும் நாங்கள் சொல்றோம், உங்களால் அந்த தலைப்புக்குள்ள வர முடியவில்லை என்கிறதை அழுத்தம் திருத்தமாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். இந்த தலைப்புக்குள்ள நாங்க வந்து நீங்க உங்களை நாங்க போக மாட்டோம்யா. உங்களை இந்த தலைப்புக்குள்ள வச்சு நாங்க பேசி எங்களால சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்களுக்குள்ள கிடையாது. அதுக்காக நீங்க என்ன சொல்லுங்க, இப்பவும் நாங்க சொல்றோம் அந்த தலைப்புக்குள்ள எந்த தலைப்புக்குள்ள வச்சு நாங்க பேச தயாரா தான் இருக்கிறோம். முதலாவது பேச வேண்டிய தலைப்பு இதுன்னு சொல்லி வரும்பொழுது இந்த ஏற்கனவே பேசின காரணத்தால் மறுபடியும் இந்த தலைப்புக்குள்ள வாரோம் அப்படிங்கறதை நம்ம சொல்றோம். ரெண்டாவது, இது மானங்கட்ட செயல். அவருக்கு மானம் இருக்கா, இவருக்கு மானம் இருக்காரு. இவர் என்ன மானத்துல 100 கிலோ வாங்கி வச்சிருக்க மாதிரி மானம் உள்ளவர் பேசிட்டு இருக்கிறாரு. முதல்ல நீங்க என்ன அர்த்தத்தை பைபிள்ல எல்லாருக்கும் சாதாரண வாசிக்கணும்னு தெரியும். பரலோக ராஜ்யத்துல 100 பொண்டாட்டி யாருக்கும் கிடையாதுங்கிறது தெரியும். அது என்ன அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறது என்ன சொல்ல முடியும் நமக்கு? அந்த அர்த்தத்துல அவர் சொல்றாரு. மிகச்சிற ஒரு வசனம் தெரியாத அர்த்தத்தை அவர் சொல்லல. அவருடைய கருத்து என்ன தெரியும், பரலோகத்துல சொர்க்கத்துல கொள்வனை கொடுப்பனை இல்லை என்று சொல்லி வேறொரு இடத்துல பைபிள் சொல்லப்பட்டிருக்கு, தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் நல்லா விளங்கும். உங்களுக்கு விளங்காத ஒரு காரணத்தினால அவருக்கு மானம் இருந்தா இவர் சொல்லியிருப்பாரா? இவர் மானம் இல்லாத நீங்க 2 பேரும் கலர மானம் இருந்துச்சுன்னா உட்கார்ந்து தெரியல. இவ்வளவு தூரம் கிளிகளை எங்களுக்கு ஒத்தை கொத்த வரல. உங்களுக்கு மானம் இருக்கான்னு கேட்கற கேட்டோம். அதுக்கு உங்களுக்கு மானம் இருந்தா வாயை திறந்து பேசிருப்பீங்க. அதுல உங்களுக்கு மானம் கிடையாது. அவர் செஞ்சிருக்கணும், ஏங்க உங்களால தான் பேச முடியாது, நீங்க என்ன சொல்லிருக்கணும், உங்களுக்கு மானம் இருக்கான்னு கேட்டிருக்கணும். இவருக்கு மானம் இருக்கான்னு கேட்டு 2 பேரும் மானம் இருக்கான்னு 2 பேரும் கேட்டிருக்கணும். உங்களால சொல்ல முடியுதா? இல்ல உங்களால யாராலும் சொல்ல முடியும்? மானம் இருந்தா 2 பேரும் உட்கார்ந்துருப்பீங்களா? முதல்ல நான் கேட்கிறேன், மான ரோஷம் இருந்ததுன்னா இங்க உட்கார்ந்துருப்பீங்களா? நான் கேட்கிறேன், சாதாரண தனி மனிதன் கேட்கிறேன். இந்த இடத்துல யாராவது இருந்தாலும் சரி, உங்க அமைப்புல டிஎன்டிஜில யாரா இருந்தாலும் உட்காருங்கன்னு கேட்டிருக்கேன். உங்களுக்கு மானம் இருந்தா இப்ப பேசுவீங்களா? 2 பேரும் நீங்க மானத்தை பத்தி அர்த்தத்தில் பேசுறீங்க. ஒரு வேத வசனத்தை தவறா சொன்னதை அவரு மேற்கொண்டு காட்டினதால நீங்க ரொம்ப பெருசா மானம் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. ஏங்க காலையில் பச்சையா கேட்டீங்க, உட்காந்து பேச திராணி இருக்க 8 மணி பேசணும் கேட்டேன். 2 பேரும் மானத்தை அடகு வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்னங்க மானத்தை பத்தி பேசுறீங்க? மானத்தை பத்தி பேசுறோம், கொஞ்சம் யோக்கியதை மானம் கொஞ்சமா உங்களுக்கு இருக்கணும்.